நான் அரசியலாக பேசவில்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக, நேற்று கூட நான் தொலைக்காட்சியில பார்த்தேங்க, மிகவும் வருத்தத்துடன் அவர் சொல்லியிருந்தார். அதனால நாளைக்கு அவர் மீடியால என்னைக்கு பேசுறாரோ அதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நான் பேசுவதுதான் மரியாதையாக இருக்கட்டும். இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ராஜினாமா பண்ணது அதிமுகவுக்கு பின்னடைவா இல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுக்கு பின்னடைவா? யாருக்கு பின்னடைவு என்பது உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும், தலைவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். கரெக்டு தானே? அதுதான் உண்மை. துரோகத்தை வீழ்த்துவதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர், இன்னும் அண்டர்லைன் பண்ற, எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர். கரெக்டா? அதனால அவர் ஒரு முடிவு, ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு கூட 23ஆம் தேதி நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட என்னை வந்து சந்தித்து என்னோட பேசி இருந்துட்டா, சென்னைக்கு வந்தா என்ன இந்த 2-3 மாதங்கள்ல சந்தித்து விட்டு செல்வார். என்னோட அரை மணி நேரம் பேசி இருந்துட்டு அவர் நீக்கப்பட்டதுல மிகவும் ஒரு மன வருத்தத்துல இருந்தார். அது பழைய கதைகள் எல்லாம் பேசுறப்ப, இந்த மாதிரி நிகழ்வுகள் பேசுறப்ப அதை சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 1/2 hour ட்ரெயினில் போறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனா அன்றைக்கெல்லாம் அவர் இந்த முடிவு, என்ன முடிவு எடுத்திருக்கிறார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிசைன் பண்ண போறதோ திரு விஜய் அவர்களை சந்தித்தது பற்றியும் என்னிடம் அவர்கள் பேசவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதனால அவரு ஊடகத்துல எதுவும் பேசிய பிறகு, அதற்கு பிறகு நாம வந்து அதை பற்றி பேசுவதுதான் நன்றாக. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துரோகத்தை வீழ்த்தினாதாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வீழ முடியும். அண்ணன்